கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல வார்த்தை. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. நீங்க இயேசு சொல்றார், நீங்க என்னிலும் இயேசுவிலும் இயேசு உங்களில் நிலைத்திருந்தால் ஏராளமான கனிகள் தானாய் வரும். இயேசு மட்டும் உங்கள்கிட்ட நிலைச்சிருந்தா போதும், ஒருத்தரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதான் சொல்ற பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. இயேசுக்குள்ள வேத புஸ்தகம் வாசிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஒரு சபையில் உள்ள எந்த கூட்டத்தையும் மிஸ் பண்ணாதுங்க. ஓய்வு நாளை சரியா ஆசிரித்து பாருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருப்பதால் உங்களுக்கான காரியம் உங்களுக்கு தானாய் வந்து சேரும். ஒருத்தருக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க, தானா வரும். எப்படி கிதியோன் அவன் பயந்து அதுல இருந்தான், கர்த்தர் தேடி போனாரு, அப்படி வாஞ்சையை பார்த்தாரு. ஒரு யோசுவா ஒரு வார்த்தை தான் சொன்னான், சூரியனே நீ கிபியோன்ல நில்லு, சந்திரனே ஆயலோன்ல நின்னுதான். காரணம், யோசுவா கர்த்தருக்குள்ள இருந்தான். கர்த்தர் யோசுவாவுக்குள்ள இருந்ததால் யோசுவா 5 ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு அவர் அங்கே நின்னார். அவன் பார்த்து கேட்டான், அதே போல உங்களுக்கு பக்க பலமாய் இயேசுவே வருவார், இயேசுவே செய்து தருவார். நீ அவருக்குள்ள நிலைத்திருந்தா போதும். உங்க வார்த்தை அவர் கேட்கிறவர். உடனடியாக ஆக்ஷன், உடனே ஆக்ஷன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை. அதனாலதான் சொல்ல, நீ இருக்கிற என்ன தெரிந்து கொள்ளவில்லை, இதை செய்தது யார் தெரியுமா? கர்த்தர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நாமத்துல ஆண்டவர்கிட்ட எதை கேட்கீங்களோ, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் போய் கனி கொடுப்பீங்க. இயேசுவின் நாமத்துல எனக்கு இந்த கடன் நீங்கணும்னா நீங்கும். இயேசுவின் நாமத்துல இந்த வியாதி மாறுனா மாறும். இயேசுவின் நாமத்துல என் சபையில் இருக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வந்தா வரும். இயேசுவின் நாமத்துல இந்த தடை மாற்றப்பட்டா தடை நீங்கும். இயேசுவின் நாமத்துல இந்த வியாதியிலிருந்து சுகம் வேண்டாம், சுகம் வரும். இயேசுவின் நாமத்துல நீங்க கேட்கிறத கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. கவலையப்படாதுங்க, எதை பற்றி இங்க பயப்படாதுங்க. தொழில் அவர் பார்த்துக்கிடுவார். உங்க தொழில் அவர் இருப்பார். நீங்க நினையாத லாபம் கிடைக்கும், நினைத்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்த்திராத அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்வீங்க. எங்களால தகப்பனே, அப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.